ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நவராத்திரியுடன் சேர்ந்து வரும் வளர்ப்புரை பஞ்சமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வம் நாம் வழிபாடு செய்வோம் இல்லையா? அதிலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக பஞ்சமி என்பது வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக கருதப்படுகிறது. அதுவும் அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அதிக அளவில் சக்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காலை 7:22 மணிக்கிழமையில் பஞ்சமி திதி என்பது இருக்கிறது. அதனால் 7:22 மணியில இருந்து 8:15 வரை வராகி அம்மனின் வழிபாடு நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா காலை 9:15 இருந்து 10:15க்குள்ள நீங்கள் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் மாலையில் 6 மணியிலிருந்து உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். பணவசியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் இன்றைய தினத்தில் வரக்கூடிய குளிகை நேரமான மதியம் 1 மணி, அதாவது 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நெய் ஊற்றி 5 திரி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். அப்படி தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு தட்டில் 5 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். அந்த தட்டை வெறும் தட்டாக வைக்கக்கூடாது. அதில் நவதானியங்களை வைக்கலாம், சில்லறை காசுகளை அல்லது வைக்கலாம், வாசனை மிகுந்த மலர்களை வைக்கலாம், அல்லது அர்ச்சதனையை வைக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பரப்பி அதற்கு மேலே இந்த அகல் விளக்கை தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அகல் விளக்கானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளையும் பானகம், மாதுளம் பழம், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செம்பருத்தி பூ மாலை, அம்மனுக்கு செவ்வரளி பூ மாலை, பன்னீர் ரோஜா மாலை போன்ற சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம். மங்கள காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி அணிவித்து வழிபாடு செய்யலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வைத்து வராகி அம்மனுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது அதிக பலனை தரும் என்று சொல்லலாம். அன்றைய தினத்தில் காலையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி வராகி அம்மனின் பாதத்தில் நீங்கள் வைக்கலாம். எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய போறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தில் 2-3 துளிகளை எலுமிச்சம் சாறை கையில் பிழிந்து அதனுடன் மஞ்சளை சேர்த்து 2 கைகளையும் நன்றாக தடவி கொண்டு பிறகு இந்த தீப வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தால் நம்மளிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை பிழிந்து வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இன்றைய தினத்தில் நாம வராகி அம்மனின் மந்திரத்தை குறைந்தபட்சம் 48 முறையாவது கூறி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்புன்னு சொல்லப்படுகிறது. ஓம் வராகி தாயே போற்றி ஓம், ஓம் வராகி தாயே போற்றி ஓம் அப்படின்ற மந்திரத்தை எளிமையான மந்திரத்தை நீங்கள் கூறினாலே போதும். இது ஒரு எளிமையான மந்திரம் இல்லையா? வராகி அம்மனின் அருளால் நாம் என்ன வேண்டுதலை வைத்தோம் என்று சொன்னாலும் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். இந்த முறையில் வளர்ப்புரை பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுதோ அம்மனின் அருளால் நாம் வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.